வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிறும்பருப்பு பாயாசம். வாங்க எப்படி செய்யலாம், என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சிறும்பருப்பு பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள், நான் இன்னைக்கு சிறும்பருப்பு 100 கிராம் போல் எடுத்திருக்கேன். பச்சை அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 25 to 35 கிராம் வரைக்கும் பச்சை அரிசி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரை 50 கிராம் எடுத்திருக்கேன். வெல்லம் 150 கிராம் எடுத்திருக்கேன். ஏலக்காய் 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் பால், முதல் பால் தேங்காய் பால் நான் இன்னைக்கு 1 கப் போல் எடுத்திருக்கேன். தண்ணீர் தேவைக்கேற்ப, நெய் தேவைக்கேற்ப, நட்ஸ் ஆப்ஷனல், நம்ம எந்த நட்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்ம இப்போ ப்ராசஸ் பார்க்கலாம். பாயசம் செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன். இந்த பேனில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிறும்பருப்பு, பைத்தம் பருப்பை சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு சிறும்பருப்பு லேசாக நிறம் மாதிரி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம சிறும்பருப்பை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், நம்ம வறுத்த சிறும்பருப்பை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நம்ம பேனில் ஆட் பண்ணிடலாம். பருப்பு நம்மளுக்கு நல்லா அலற வேகணும், அது வரைக்கும் நம்ம தண்ணி விற்றுக்கலாம். அதுக்கு தேவையான தண்ணி வரைக்கும் விற்றுக்கலாம், நம்ம பருப்பு வேகிறதுக்கான தண்ணீர். ஸோ இப்போ நம்மளுக்கு பருப்பு நல்லா வெந்து வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு சிறும்பருப்பு பாதி வெந்துடுச்சு. இன்னும் போல் பாதி வேகணும் நம்மளுக்கு. இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருந்த பச்சை அரிசியை நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு பருப்பு நல்லா குழைய, அதோட அலற வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பச்சை அரிசி மாவு இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். சிம்மில் வச்சுட்டு தான் ஆட் பண்ணணும். பாருங்கள், பச்சை அரிசி மாவை நம்ம ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்மளுக்கு பச்சை அரிசி ஆட் பண்ணதால அந்த பச்சை அரிசினுடைய ரா ஃப்ளேவர் நம்மளுக்கு போயிடணும். பச்சை அரிசி வேகணும், மிதமான தீயில் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி அங்கங்கே லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ மிதமான தீயில் நம்மளுக்கு பச்சை அரிசி வேகட்டும். பச்சை அரிசி வெந்ததுக்கப்புறமா நம்ம வெல்லமும் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், மிதமான தீயிலே நம்மளுக்கு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. பச்சை அரிசி மாவு நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெல்லத்தை ஆட் பண்ணிடலாம். நம்ம ஸோ வெல்லம் ஆட் பண்ணிட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்கிற நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும் நீங்கள் ஆஸ் யூஷுவல் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நாட்டு சர்க்கரை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம தட்டி எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காயை ஆட் பண்ணிடலாம். ஏலக்காயை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம பாயசத்தை தாளித்து விட்டுடலாம். பாருங்கள், தாளிப்பு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்க நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பாதாம் ஆட் பண்ணிடலாம். பாதாம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம திராட்சை, உலர் திராட்சை நம்ம ஆட் பண்ணிடலாம். இது நம்ம எடுத்து நம்ம பாயசத்தில் கலந்து விட்டுடலாம். பாயசத்தை தாளித்து விட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கோகோனட் மில்க், தேங்காய் பாலை நம்ம சேர்த்து விட்டுட்டு ஒரே ஒரு கொதி லேசாக வர சொல்ல நம்ம கலந்து வச்சு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். பாயசம் தயார். ஸோ பாருங்கள், ரொம்ப சுவையான சிறும்பருப்பு பாயசம் உங்களுக்காக வேண்டி நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த பாயசத்தை வர விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. நன்றி, வணக்கம்.